ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிறது 2025இல் ராஜ வாழ்க்கை வாழப்போகும் ராசிகள் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசியின் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சியானது ஒரு நாளுக்கும் இருக்கும், பல வருடம் இருக்கும். இவை ஒவ்வொரு கிரகத்தின் சுழற்சியை பொறுத்து மாறுபடுது. இப்படி கிரகங்கள் பெயர்ச்சி அடையும் போது ஒவ்வொரு ராசிகளின் நன்மைகளும் நடக்கும், தீமைகளும் நடக்கும். வருணனின் நிலையில் ஏற்படும் மாற்றங்கள் ஒவ்வொரு ராசியிலும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சுக்கிர பெயர்ச்சி 12 ராசிகளின் வாழ்க்கையிலும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். வருண கிரகம் நெப்டியூன் என்றும் அழைக்கப்படுகிறது. இது சுமார் 13 ஆண்டுகள் ஒரே ராசியில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் ஒரு ராசி சுழற்சியை முடிக்க வருண கிரகம் சுமார் 164 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுது. இந்த பயிற்சினால் 3 ராசிக்காரவங்களுக்கு ராஜயோகம் கிடைக்க போகுது. அதை பற்றி தான் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சுக்கிரன் மற்றும் வருணனின் சேர்க்கையானது மிதுன ராசிக்காரவங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தும். மிதுன ராசியில் 10வது வீட்டில் சுக்கிரனும் வருணனும் இணைந்து உள்ளார்கள். இதனால் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு உகந்த நாட்களாக இருக்குது. அலுவலகத்தில் நற்பலன்களை பெறுவீங்க. உங்களின் அறிவு திறன் மேம்படும். உங்களின் வேலைகளை கண்டு உயர் அதிகாரிகள் பாராட்டுவார்கள். பணியில் உள்ள சக பணியாளர்களிடம் உள்ள உறவானது ஆரோக்கியமாக காணப்படும். ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கையும் காணப்படும். அதுவே தொழில் செய்பவராக இருந்தால் உங்களின் லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். இதனில் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். குடும்பத்தில் பணவரவிற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதனால் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆசைப்பட்டதை வாங்கி தருவீர்கள். நீங்கள் புதிதாக எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் சரி அவை அதிர்ஷ்டமானதாக இருக்கும். அடுத்த ராசிக்காரவங்க துலாம் ராசிக்காரவங்க. துலாம் ராசியில் 6வது வீட்டில் சுக்கிரனும் வருணனும் சேர்றாங்க. இதனால் துலாம் ராசிக்காரவங்க பலவிதமான மாற்றங்கள் மற்றும் நன்மையை பெறுவாங்க. சுக்கிரன் மற்றும் வருணனோட பயிற்சினால் துலாம் ராசிக்காரவங்களுக்கு பணம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பணியிடத்தில் சக பணியாளர்கிட்ட உள்ள உறவானது ஆரோக்கியமானதாக இருக்கும். உங்களுக்கு எல்லா நேரத்திலும் சக பணியாளர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். இதனால் நீங்கள் பணியில் வெற்றியை அடைவீங்க. பணியிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. யாரேனும் அரசு தேர்வுகள் அல்லனா ஏதேனும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி இருந்தால் இந்த நேர்மை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தேர்வில் வெற்றியை அடைவதற்கு இந்த பயிற்சி உதவியாக இருக்கும். அதற்காக தயாராக வேண்டாமா என்று நினைக்கக்கூடாது. நீங்கள் தேர்விக்கு உங்களை தயார்படுத்தி கொள்வதோடு மட்டுமில்லாமல் அதிர்ஷ்டமும் கடவுளின் அருளும் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் பெற முடியும். அதற்கு இந்த பயிற்சி உதவியாக இருக்கும். அடுத்த ராசிக்காரவங்க கன்னி ராசிக்காரவங்க. கன்னி ராசிக்காரவங்களுக்கு சுக்கிரனும் வருணனும் சேர்வது சாதகமான பலன்களை பெற முடியும். கன்னி ராசியில் 7வது வீட்டில் சுக்கிரனும் வருணனும் சேர்றாரு. இதனால் உங்களின் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் காணப்படும். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு நாட்கள் ஆகியும் வரன் அமையாமல் இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். திருமண வரன் கைகூடும். பணம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாட்களாக இருக்கும். உங்களின் இலக்குகளை அடைவதற்கு தந்தை பக்கபலமாக இருப்பார். நீங்கள் சொந்தமாக தொழில் செய்வராக இருந்தால் உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும். நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஏதும் முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனைப்படி எடுப்பது உங்களுக்கு நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் அதிகரிப்பார்கள். இதனால் பணியாளர்களுக்கு சம்பளத்தை அதிகப்படுத்துவீர்கள். குடும்பத்தில் பணவரவிற்கு எந்த குறையும் இருக்காது.
இதனால் பிள்ளைகள் ஆசைப்பட்டதை வாங்கி தருவீர்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.